ஹாய்மா. இன்றைக்கி நம்ம சமையலில் வந்து மணத்தக்காளி கீரை கூட்டை பற்றி பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து பச்சையாகவே அப்படியே கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இதனால் வாய்ப்புண் வந்து குணமாகும். அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா நம்ம வந்து இது மாதிரி கீரை கூட்டு இல்லைன்னா தண்ணி சாறு அதை மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை கூட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பைத்தம்பருப்பு 50 கிராம், கீரை வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்குன்னா ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் 2, பச்சை மிளகா 2, தக்காளி 1, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். தேங்காய் வந்து தேங்காய் பூ போடுவோம் லாஸ்ட்டாக. முதல்ல வந்து பைத்தம்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். குக்கரில் பச்சை பருப்பை சேர்த்துட்டு அது கூட இந்த கீரையை சேர்க்கணும். அதுக்கு அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டணும். மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் போட்டு நம்ம என்ன பண்ணிடணும், இதை வந்து வேணால் பெருங்காயத்தூள் போட்டாலும் போடலாம். போட்டு நம்ம இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 10 மினிட்ஸில் விசில் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா குழைவாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தாளி தான் செய்யணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், நல் ஜீரகம் இதை போட்டு நம்ம அந்த கீரையை தாளித்து கீரையில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிருப்போம். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருந்ததுக்குமான வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பூ நம்ம திருவி வச்சுருந்த தேங்காய் பூவை அதோட போட்டுட்டா உங்களுக்கு பச்சை பருப்பு கூட்டு ரெடி. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்கு ஏற்ற உணவு இந்த உணவு. இந்த மணத்தக்காளி கீரைன்றது வந்து சாதாரணமாகவே வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. இப்போ இருக்கிற சம்மர் இருக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, இல்லை வயிற்று வலி இது மாதிரிலாம் இருந்தால் கூட இது வந்து ஏற்ற உணவு. பச்சைப்பருப்பும் இது வந்து குளிர்ச்சியானது. அதே சமயத்தில் இந்த கீரையும் மணத்தக்காளி கீரையும் ரொம்ப குளிர்ச்சி. அதனால் இதை செஞ்சு சாப்பிட்டு உடம்பு வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும்.